காட்டுறேன் வாங்க. வாங்க. என்ன அடிக்க சொல்றீங்க? வாங்க. என்ன அடிக்க சொல்றீங்க? வாங்க. என்ன அடிக்க சொல்றீங்க? காட்டுறேன் வாங்க. வாங்க. என்ன அடிக்க சொல்றீங்க? வாங்க. என்ன அடிக்க சொல்றீங்க? வாங்க. என்ன அடிக்க சொல்றீங்க? காட்டுறேன் வாங்க. வாங்க. என்ன அடிக்க சொல்றீங்க? அண்மை செய்தி. சேலத்தில் மாணவர்களிடம் கஞ்சா போதை ஊசி புழங்குவதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியானது அம்பலப்படுத்திய நிலையில் தற்போது நியூஸ் தமிழ் நிருபரை SSI அடிக்க பாய்ந்த காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நீரான செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், களம் நிலவரம். சேலம் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அதிகப்படியான கஞ்சா புழக்கங்கள் இருப்பதாக நமது செய்திக்குழுவுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடந்த 3 தினங்களாக அந்த பகுதிக்கு சென்று கஞ்சா புழக்கத்தை கண்காணித்து வந்தோம். நேற்று முன்தினம் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது பள்ளி மாணவர்கள் கஞ்சா புகைத்துக் கொண்டிருப்பதும் அதே போல் போதை ஊசி செலுத்திக் கொண்டிருப்பதும் நம்மால் பார்க்க முடிந்தது. இது மட்டுமல்லாமல் அந்த பகுதி ஒரு பாலியல் துறை நடப்பதற்கான அனைத்து வசதிகளும் அங்கு இருப்பதாகவும் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து நேற்றைய தினம் இந்த செய்தியானது ஒளிபரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பழைய பேருந்து நிலையத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை நேற்று இரவு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எடுத்துச் செல்ல போவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு சென்று நாம் உள்ளே சென்ற முயன்ற போது அங்கிருந்த பணியில் இருந்த SSI சேகர் என்பவர் நம்மை உள்ளே செல்ல விடாமல் நம்மிடம் அவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு கட்டத்தில் அவர் நாம் பணம் எடுத்துக் கொண்டிருந்த அந்த செல்போனை புடுங்குவதற்காகவும் அதே போல் நம்மை தாக்கியும் அவர் அந்த செல்போனை பிடுங்கி அந்த வீடியோ அளிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இருந்த போதும் நாம் இது குறித்து நேற்று இரவே அந்த சேலம் நகர காவல் நிலையத்தில் SSI சேகர் மீது புகார் மனு கொடுத்துள்ளோம். இருந்த போதும் அவர் தற்போது இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காகவே நம் மீது ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். அதாவது நாம் காவல்துறையை பணி செய்வதாக தடுத்ததாகவும் அவரிடம் சண்டையிட்டதாகவும் கூறி புகார் மனு கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் நம்முடன் இந்த செல்போனை பறிக்கின்ற காட்சிகளும் நம்மை தாக்கிய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து நாம் நேற்று முன்தினமே போலீசாருக்கு தகவல் கொடுத்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த நபர்கள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்த நபர்களை நாம் போலீசாரிடம் பிடித்து ஒப்படைத்தோம். ஆனால் அவர்கள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இருந்தபோதும் இந்த செய்தியை வெளியிட்ட காரணத்திற்காக நம்மளை மிரட்டும் நோக்கில் தற்போது சேலம் மாநகர போலீசார் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். எனவே இன்னைக்கும் காலந்தாமம் செலுத்தாமல் உடனடியாக அந்த போதை பழக்கத்தை அரங்கேற்றிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.